காட்டுக்குள் உள்ள குடிசை. சிவநேசன் சங்கரி தன்பதியர். அவர்களின் 12 வயது மகன் குமரன். ஒருநாள் ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வா என்று சங்கரி சொன்னாள். குமரன் போனான். நீண்ட நேரமாகியும் அவன் திரும்பவில்லை. தாய் தந்தையர் கலக்கம். இரவு நேரமான பிறகுதான் குமரன் திரும்பி சிறிது நேரம் தூங்கிவிட்டேன் என்று சொன்னான். வருடங்கள் சென்றன. தம்பதியர் முதுமையடைந்து மறைந்தார்கள். குமரன் மட்டும் அவர்களுக்கு எல்லா இறுதி சடங்குகளையும் பெருமையுடன் செய்தான். அவர்கள் ஸ்வர்க்கம் சென்றபோது அங்கே தங்கள் மகன் குமரனையும் பார்த்தார்கள். அதிர்ச்சி. குமரா, நீ எப்போது இங்கே வந்த? உனக்கு என்ன ஆயிடுச்சு? குமரன் அமைதியாக சொன்னான். அன்று ஆற்றில் நான் நீரில் அடித்துச் சென்று இறந்தேன். அதிர்ந்த தம்பதியர் இந்திரி தேவரிடம் காரணம் கேட்டார்கள். இந்திரன் சொன்னார், முன்னொரு பிறவியில் நீங்கள் முருகனை வேண்டி தவம் செய்தீர்கள். அதற்காக இந்த பிறவியில் முருகனே உங்களுக்கு பிறந்து உங்களை காத்து அனைத்துச் சடங்குகளையும் முடித்தான். அன்று போலவே முருகா என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். வெள்ளை ஒளியில் முருகப்பெருமான் காட்சி தந்தார். பக்தர்களின் வேண்டுதல் என்னால் ஒருபோதும் மறக்கப்படாது. முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் ஒரு லைக். இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.